வீட்டுக்குள்ள ஆய் போயிட்டீங்களா செல்லம்? இனிமேல் ஆய் வந்து அப்பா கிட்ட சொல்லுங்க. இது என்ன வீடு பூரா மோத்திரம் போயிட்டு பெயிண்ட் வச்சுட்டு தெரியுதே. வந்ததுக்கு அப்புறம் நம்ம பையன் நாய் கொடுக்கற மரியாதையும் கூட நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. இது ஒளிச்சுக்கிட்ட என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, வாங்க. நீ வாக்கிங் கூட்டிட்டு போனாலும் மல்ற, வீட்டுல இருந்தாலும் அசிங்கம் பண்ற. உன்னால எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எப்படியோ தொலைஞ்சு போ. நீ சொன்ன மாதிரியே அந்த நாயை காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டேன். சனியை தொலைஞ்சு. சூப்பருங்க. அம்மா அப்பா யார் கேடு திறந்து விட்டது? சிஜு பக்கத்து ஏரியாக்கே போயிட்டான். நான் எப்படி வெளியே போச்சுன்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? நாய்க்கு இல்ல சொன்னீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த நாய் போய் அந்த நாயை கூட்டிட்டு வந்துருச்சு. எங்க மறுபடியும் அதுக்கு அக்கா போய் வாசலையே நாஸ்தி பண்ணிருச்சுங்க. அதுக்கு குலைச்சிட்டே இருக்கு, காது வலிக்குது. இரு, விஷத்தை வாங்கிட்டு வந்து அதை சோத்துல வச்சு கொள்றேன். இரு, இன்னைக்கு உன்னை விஷத்தை வச்சு கொள்றேன். இரு. லேட்டை விடு விடு விடு. என்னவே கடிக்கு வர்றியா? பாரு உன்னை என்ன பண்றேன்ட்டு. ஏங்க 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 என்னாச்சுங்க? பாம்பு பாம்பு பாம்பு. பாம்பா? அதனாலதான் இது ரொம்ப நேரமா குலைச்சிட்டு இருந்தது போல. ஐயோ அறிவு. நாயன் திட்டுறவங்க தான் நாயோட கேவலமானவங்க. நீ கெட்டதே பண்ணாலும் உனக்காக நல்லது பண்ற ஒரே ஜீவன் நாய் மட்டும்தான்.